3 வருஷம் 4 வருஷமாவது நீங்கள் இந்த வேதாகமத்திலே அதிகமாய் படித்து ஊழியர்களா நீங்கள் இருக்க வேண்டும். ஒருவேளை இப்ப ஊழியத்துல வந்துட்டீங்க, இப்ப எல்லாம் போய் மனைவி பிள்ளைங்க விட்டு படிக்க முடியாது. தபால் மூலமாய் 1 வருஷம் 2 வருஷம் நிறைய இன்னொருமே இருக்குது. ஏதோ ஒன்றை நீங்கள் வரவழைத்து வீட்டில் இருந்தபடி என்ன செய்யுங்க. தேவன் அதை விரும்புகிறார். தகவல்கள் அல்ல, தேவன் அறிகிற அறிவை விரும்புகிறேன். படிக்கிறதுல தப்பு இல்லை, படிக்கணும். அதே நேரத்தில் சிலருடைய சாட்சிகளை நீங்க என்ன செய்யணும், கேட்கணும். சிலருடைய புத்தகங்களை நீங்க என்ன செய்யணும், கேட்கணும். அப்போ கேட்க படிக்க இது ரெண்டும் சேர்ந்து உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேவன் அறிகிற அறிவிலே வளர்ச்சி அடைய செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா. நானும் படித்துக் கொண்டே இருக்கிறேன். இந்த செல்போன்ல கடவுள் கொடுத்ததுனால அதுல போடும் போது நிறைய தேவனுடைய பிள்ளைகளுடைய செய்திகள் வருகிறது, சாட்சிகள் வருகிறது. அதையெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு ஐயோ டைம் பத்தலையே, அதுக்குள்ள 12 மணி ஆகி போச்சு சொல்லி வசனப்பட்டு க்ளோஸ் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம தனியா செடிக்கிறோம், நிறைய காரியம் இருக்குதுன்னு சொல்லி பாருங்க. தேவனை அறிகிற அறிவில விருத்தி அடையணும். எனக்கு எல்லாம் தெரியும் சொல்லி யாரும் சொல்லக்கூடாது. எனக்கு எல்லாம் தெரியும் சொல்லி யாரு நினைக்கிறார்களோ அவர்களுக்கு தெரிய வேண்டிய பிரகாரம் ஒண்ணுமே தெரியும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், என்ன சொன்ன, நான் ஓடிக்கொண்டே பின்னானவர்களை மறந்து நான் அதை அடைந்தாயிற்று என்று சொல்ல முடியாது, ஓடிக்கினே இருக்கிறேன். எல்லாம் கற்றவர் என்று அவனே சொல்லவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலே வேதத்தை நன்றாக படிக்கணும். முதல்ல வேதத்தை நல்லா படிங்க ஊழியக்காரங்க. இரண்டாவது வேதாகமத்தை ஒட்டி இருக்கிற சில புஸ்தகங்களை நன்றாக என்ன செய்யணும், படிக்கணும். எங்கயா நேரம் இருக்குது? காலையில எழுந்த உடனே மனைவி சாம்பார் வைக்கிறது என்ன இருக்குன்னு கேட்கிறோம். காலையில எழுந்த உடனே ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், அதுதான் மனசுல என்ன செய்யுது வருது. காலையில எழுந்த உடனே வாடகை கட்டணும் அல்லது கரண்ட் பில்லு கட்டணும், இதெல்லாம் வரதான் செய்யும். ஆனா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கூட்டி கொடுக்கணும். அல்லேலூயா. நீ வேதத்தை வாசித்து தியானித்து நீ இதிலே செலவழிக்கும் பொழுது உன்னுடைய குடும்ப தேவைகள் என்னென்னலாம் தேவன் அறிகிறார், அதையெல்லாம் உன்னை தேடியே உன் வீட்டுக்கே வரும். கண்டிப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நீ உன் தேவைகளுக்காகவே நீ ஓடிக்கொண்டே இருந்து பைபிளையும் படிக்காம சரியாம, பைபிள் ஸ்கூலையும் சரியா போகாம, ஏதோ யாரோ சொன்னான்னு சொல்லி பைபிளை தூக்கிட்டு வந்துட்டு, ஏதோ யாரோ ஒருத்தர் கொஞ்சம் காசு கொடுக்கலாம் சொல்லிட்டு ஊழியக்காரன் சொல்லி போயிட்டு அப்படியே காலத்தை ஓட்டுவதனால ஒரு பிரயோஜனம். ஏதோ வந்து உழுதுட்டேன், ஊழியக்கார பக்கத்துல கும்பல்ல வந்துட்டேன், ஓகே உழு, பரவாயில்ல, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். படி, இனிமேலாவது படி. வயது வரம்பு இல்லை என்று எழுதுகிறாங்க. அது எங்க போரனர்ல வாங்கி பாருங்க, அதுல நிறைய விளம்பரம் இருக்குது. எங்கேயாவது போய் படிக்கிறதுக்கு முன்னே படிச்சுக்கிட்டே இருங்க. எனக்கு வயசு 80 ஆகுதுனால வயசு என்னாலும் பரவாயில்ல, படிக்கிறதுக்கு வயசு வரமா 96 வயசுல 86 வயசுல SSLC எழுதிதான் பாஸ் பண்ணாங்க. உலக படிப்புக்கு அவர்கள் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்றால் ஆவிக்குரிய படிப்புக்கு முக்கிய அளவே கிடையாது. நீங்க GTH முடிச்சாலும் சரி, BTH முடிச்சாலும் சரி, எது முடிச்சிருந்தாலும் சரி, கடவுளுடைய படிப்புக்கு அன்லிமிட்டட் படிச்சுக்கொண்டே இருக்கலாம். ஆண்டவரே உம்மை அறிகிற அறிவிலே நான் வளர விரும்புகிறேன் என்று சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை அவர் அறிகிற அறிவிலே வளர செய்வார். ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். சில புத்தகங்களை கொடுத்து படிக்க வைப்பார். அந்த புத்தகங்களை நீங்கள் படியுங்கள். சில புத்தகங்கள் வீடு தேடி வரும், படியுங்கள். நலமானது என்ன செய்து கொள்ளுங்கள், எடுத்துக் கொள்ளுங்கள். தேவையில்லாத வந்த சந்தேகமா இருந்தா அது ஆவிக்குரியவர்கிட்ட கேட்டு, உங்களோட அனுபவசாலிகிட்ட கேட்டு இது படிக்கலாமா படிக்கூடாதா என்ன செய்யுங்க, பார்த்து அதை விட்டுடுங்க. படித்துக் கொண்டே இருக்கணும். ஊழியக்காரன் கேட்டுக்கொண்டே இருக்கணும். கண்டதையும் என்ன செய்யணும், படிக்கணும். கண்டதையும் சொன்னா படிக்கணும். ஆனா அதுல தேவையில்லாத என்ன செஞ்சணும், கட் பண்ணிடணும். வள்ளி ஜீஸ் ஒரு புக் எழுதி இருக்கிறாங்களா, படிச்சு பாருங்க. என்னதான் எழுதி இருக்கிறாங்க படிச்சு பாருங்க.
அதுல என்னென்ன தவறு இருக்குது. ஏன்னா என்னால இவங்ககிட்ட வந்து விசுவாசி கேட்டு அவங்க பதில் சொல்றதுக்கு ரெடியா இருக்கணும். ஆனா எது வேணாலும் படிங்க, பிரச்சனை இல்லை. ஆனா ஏதோ விட்னஸ் கார்டு கொடுக்குற இது பத்திரிக்கை படிச்சாவே ஒரு மாதிரி மயக்கம் தலை சொல்லுது. பட் அனுபவத்துல நான் சொல்றேங்க, நான் அது என்னமோ தெரியல, நான் ரட்சிக்கப்பட்ட காலத்துல சாது சுந்தர் சிங் புக்கு கிடைக்கும், அவருடைய வெரைட்டிஸ் புக் கிடைக்கும், கைலாச மாரசு புக்கு கிடைக்கும், டிஎல் மூடி கிடைக்கும், சார்லஸ் பின்னி கிடைக்கும். ஆவியானவர் கல்யாணத்துக்கு மேல நிறைய புக்குகளை என் இடத்த கொண்டு வந்து கொடுத்தா, வாங்கறத விட காசு இல்லைனால. ஆனா படின்னு படிச்சு எவ்வளவோ புத்தகங்கள், பிரகாம எழுதின புஸ்தகங்கள் எழுதி போட்ட ஃப்ரீயா தானே வருது, வந்துகிட்டே இருந்து படிச்சுக்கிட்டே இருந்தேன். பிரசங்கம் எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஆனா இந்த யெகோவா விட்னஸ் என்னதான் தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி கொஞ்சம் உட்கார்ந்தேன். ஒரு 2-3 மயக்க வாசி 2-3 இன்னொரு உட்கார்ந்து படிக்கிறேன். அது என்னமோ தெரியல, அது ஆவியானவரே தடை பண்றாரா, அதுலதான் பிசாசுகிரி இருக்குதா பண்ணியிருந்தேன். அதான் பார்த்தேன். எதுக்கு பிரச்சனை, வீண் பிரச்சனை. பாம்பு புத்திர கையை விட்டு கடிக்குது எதுக்கு பிரச்சனை, தூக்கி கிழிச்சு போயிட்டேன். எக்ஸப்ட் அவங்க புக்கை தவிர வேற புக்கை என்ன செய்யுங்க, நீங்க படிங்க. ஆவியானவரே, நான் என்னுடைய ஊழியத்துக்கு எனக்கு எந்த புக்கு தேவையோ அந்த புக்கை தாரசு ஜெபம் பண்ணுங்க. 5ஆம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு காக்கா, குள்ளநெறி, சிங்கம், மாறி இந்த கதை சொன்னா நல்லா புரியும். அவனுக்கு கொண்டு போயிட்டு வேற எதுனா அல்ஜிப்ரா கணக்கு போல கொடுத்தா தெரியாது. உங்க ஆவியத்துக்கு ஸ்டாண்டர்டுக்கு ஏத்த புத்தகங்களை நீங்கள் என்ன செய்யுங்க, படிங்க. நிறைய புக்கு இருக்கு. ஆசாக்கு கூட என்ன தெரிஞ்சுக்க படிங்க, தப்பு நீங்க. எவ்வளவு பக்தர்கள் தரிசனங்கள், பரவக தரிசனம் கொடுத்து புக் எழுதியிருக்கிறாங்க, நரகத்து கொடுத்து புக் எழுதியிருக்கிறாங்க. பைபிள்ல இல்லாத சில காரியங்கள், சில புத்தகங்கள், சில அனுபவங்கள் புத்தகங்களாக இருக்கிறது. அதை வாங்கி படியுங்கள். தேவனை அறிகிற அறிவையே விரும்புகிறேன் தகன பலியை விட. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே தகன பலி உகந்தது, பலி உகந்தது. ஆனா அதிலேயே அவர் என்ன சொல்லுகிறார், நான் இரக்கத்தை விரும்புகிறப்பா, நான் வந்து தேவனை அறிகிற அறிவை விரும்புகிறேன். அல்லேலூயா. டிவியில கூட தேவனை அறியக்கூடிய வாய்ப்புகள் இப்ப நிறைய வந்துடுச்சு. ஏஞ்சல் டிவியில பாத்தீங்கன்னா அவங்க சில காரியங்களை சொல்லுகிறார்கள். சால்வேஷன் டிவி, பிளஸிங், ஆசிரம், நிறைய டிவிகள் இருக்கு. டிவி மூலமாக நீங்க சில காரியங்கள் என்ன செய்யலாம், கற்றுக்கொள்ளலாம். தப்பு ஒண்ணே இல்லை. இன்டர்நெட் மூலமாக, பேஸ்புக் மூலமாக சில காரியங்கள் கற்றுக்கொள்ளலாம். ஆனா ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா. பேஸ்புக்ல 4 விதமான பிக்சர் உள்ள பட்டனை பார்த்து அழுத்திட்டீங்கன்னா நீங்க லூசிபருக்கு ஏஜென்டா மாறிடுவீங்க. பேஸ்புக் யாரும் யூஸ் பண்றீங்க? நீங்க யாரும் யூஸ் பண்றது இல்லையா? 1 2 பரவாயில்ல, தெரியும் சார். அதுல சோட்டா பீன் போல ஒரு படம் போட்டு கண்ணெல்லாம் பெருசு பெருசா போட்டு கண்ணாடி போட்டு விகாரமான ஒரு பொம்மை வரும். அது லூசிபருடைய பேஸ்புக். அதை நீ தட்டின அங்கே கால் வரும், எல்லாம் வரும். அவனுக்கு ஏஜென்டா மாறினு கொஞ்சம் கொஞ்சமா அவன் என்ன செஞ்சிருவான். இன்னொரு 666 போட்டு ஒரு ஆள் படம் வரும். அதுவும் அவனுடைய இதுதான். அதுவும் பட்டத்தை கிளிக் பண்ணி என்னதான் உள்ள போய் பார்த்து அது உன்னை பிடிச்சிக்கிச்சு. இன்னொரு முகம் விகாரமா இருக்கும், ரக்கையெல்லாம் இருக்கும், கொம்பெல்லாம் இருக்கும். அது போல 2 விதமான படம் இருக்கும், கொம்பு முகம் விகாரமா. அதெல்லாம் லூசிபருடையது. அதை கிளிக் பண்ணி நீ உள்ள போனீங்கன்னா அங்கே ஆட்கள் பேசுவாங்க. அழகான பெண் பேசுற போல காதுல கேட்கும். ஆண்களுக்கு பெண்களுக்கு ஆண்கள் பேசுற போல கேட்கும். தொடர்புகள் அதிகமாக. கடைசி லூசிபருக்கு என்ன செய்வாங்க, நீ இப்படி ஊழியம் செஞ்ச ஒரு ஆள் இதுல போய் மாட்டிக்கிட்டு ஒரு ஊழியக்காரை ஜெபிக்கும் போது மேல வந்து நீ யார் கேட்டா நான் லூசிபருடைய ஏஜென்ட். என்ன பண்ற? இதெல்லாம் காமிச்சது 4 படத்தை. இதெல்லாம் என்னுடைய வெப்சைட் தான், பேஸ்புக் தான். இதுல போனா இப்படி முக்கியமா யாருக்கு டார்கெட் பண்ற, வாலிபர்கள் நான் டார்கெட் பண்றேன். நல்ல ஊழியம் செஞ்ச ஆள் இப்படி போன உடனே அவருக்கு வர வேண்டிய உதவிகள் கட்டாச்சு. அவருக்கு வர வேண்டிய பாஸ்போர்ட்டும் தடைய ஆரம்பிச்சான், விசா தடைய ஆரம்பிச்சான். ஆனா அவர் அடிக்கடி நல்லா ஜெபம் பண்ணுவார். ஆனா இதுலயும் அவர் உள்ள போய் வேண்டி வருவார். என்ன இருக்குது,
இதனாலேயே அந்த ஆளை அவரை பிடிச்சு கடைசியில ஒரு தேவனுடைய ஊழியக்காரனால அந்த லூசிபருடைய ஏஜென்ட் ஆகி போய் அதுக்கப்புறம் உணர்ந்து ரொம்ப உஷாராயிட்டான். ஆகவே இன்டர்நெட் யூஸ் பண்ணாலும் சரி, பேஸ்புக் யூஸ் பண்ணாலும் சரி, பிசாசுக்குள்ள போயிடாதீங்க. உங்களை அறியாமலே நீங்க உள்ள போயிட்டீங்கன்னா அப்புறம் வெளியே வர்றது கஷ்டம். அல்லேலூயா. இரக்கத்தை அவர் விரும்புகிறார். அப்புறம் எதை விரும்புகிறார்? தேவனை அறிகிற அறிவை விரும்புகிறார். உங்களை விட பரிசுத்தவான்களுடைய செய்திகளை கேளுங்கள், அவர் புத்தகங்களை படியுங்கள். அது டிவியில பார்த்தாலும் சரி, செல்போன்ல கேட்டாலும் சரி, அல்லது புத்தகங்களை படித்தாலும் சரி, வேதத்தை அதிகமாக தியானித்து அதையும் ஆராய்ச்சி பண்ணுங்கள். இதை இந்த அறிவில் நீங்கள் வளர்வதை தேவன் இயேசு விரும்புகிறார். பலியை அல்ல, தகன பலி அல்ல, இரக்கத்தையும் தேவன் அறிகிற அறிவையும். நான் உங்களுக்கு ஆலோசனையாக சொல்லுகிறேன், நீங்கள் எடுத்துக்கொண்டால் எடுத்துக்கொள்ளலாம், வேண்டாம். காலையில் நீங்கள் எழுந்த உடனே இது 3 நேரம் ஊழியக்காரராக இருப்பீங்க என்றால் காலையில இருந்து நீங்கள் சாப்பிடுற வரைக்கும் நீங்கள் என்ன செய்யலாம்? அரை நாள் ஃபுல்லா நீங்க பைபிள் படிக்கிறதும் தியானம் பண்ணதும் மற்ற புத்தகங்களை அரை நாள் ஃபுல்லா ஒதுக்கிடுங்க. இப்போ 1 மணிக்கு மேல சாப்பிடுறீங்களா? சாப்பிடுங்க. சாப்பிட்டா ரெஸ்ட் எடுங்க, தப்பு ஒண்ணு இல்லை. 2 மணிக்கு முடிக்கிறீங்களா சாப்பாடு? ரெஸ்ட் எடுக்கலாம். ஒரு 3 வரைக்கும் 4 மணிக்கு வரைக்கும் சரி. 4 மணில இருந்து ஒரு 5 மணி அல்ல 6 மணி வரைக்கும் ஜபம் பண்ணி 1 hour 2 hour ஜபம் பண்ணிட்டு 6 மணிக்கு மேல விசிட்டிங் போவாங்க. அன்னைக்கு ஃபுல்லா நீங்க தேவசபையில இருந்து வெளியே போறீங்க இல்லையா? கர்த்தர் சரியான வீடுகளை அனுப்புவார், சரியான ஊழியத்தை கொடுப்பார், உங்கள் தேவைகள் அற்புதமாக சந்திக்கும். இதை நீ பிரியப்பட்டால் இந்த ஆலோசனை எடுத்துக்கொள்ளலாம். ஒரு நாளைக்கு ஒரு அரை நாள் வேதத்தை தியானிப்பதும் தேவனை அறிகிற அறிவை விரும்புவதும் நீங்கள் படித்தால்தான் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும். நீங்க ஒண்ணுமே படிக்காம ஏதோ கடமைக்கு இன்னைக்கு ஒரு அதிகாரம் படிச்சு ஸ்தோத்திரம் ஆண்டவரை பிளஸ் பண்ணும், காலையில போயிட்டா பைய எடுத்துக்கிட்டு அதோடு எங்க நைட்டு தான் வீட்டுக்கு வர சேரும். அப்படி இருக்கக்கூடாது. நீங்க சபை ஊழியம் செய்தாலும் எந்த ஊழியம் செய்தாலும் மினிமம் ஒரு ஹாஃப் டேவாவது நீங்க என்ன செய்யுங்க, ஃபுல் டைம் இருக்கிற சபை வேலை செஞ்சுட்டு ஊழியம் செய்யறவங்க அது உங்களுக்கு எப்படி வசதி இருக்குதோ அப்படி நீங்க செய்யலாம். அல்லேலூயா. வேலை செய்து ஊழியம் செய்கிற மக்கள் யாராவது இங்க இருக்கிறீர்களா? பார்ட் டைம் ஜாப் யார் எல்லாம் ஃபுல் டைம் இருக்கிறீங்களா? சரி, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. அல்லேலூயா. ஏன்னா வேலை செஞ்சுட்டு நீங்க ஊழியம் செஞ்சீங்கன்னா வேலை செய்யற வருமானத்துல தான் நீங்க எல்லாம் என்ன செய்யணும், சாப்பிடணும், இது பண்ணணும். ஊழியத்தில் வரக்கூடிய வருமானத்தை ஊழியத்துக்கு மட்டும் நீங்க என்ன செய்யணும், நீங்க செலவு பண்ணணும். அதுதான் ஒழுங்கான காரியம். வேலை செஞ்சுட்டே ஊழியம் செஞ்சீங்கன்னா நீங்க ஞானஸ்தானம் கொடுப்பதற்கு நீங்கள் அன்பிட்டாக மாறி விடுகிறீர்கள். சொல்ல போனால் ஆசீர்வாதம் கூட சொல்லக்கூடாது. 3வது வேலை செஞ்சுட்டு ஊழியம் செய்கிற ராபோஜனம் கூட என்ன செய்யக்கூடாது, கொடுக்கக்கூடாது. ஃபுல் டைம் ஆர்டினேஷன் அபிஷேகம் பெற்றவர்கள் தான் ராபோஜனம் கொடுக்கணும். அபிஷேகம் பெற்றவர்கள் ஞானஸ்தானம் கொடுக்கணும். அபிஷேகம் பெற்றவர்கள் தான் 3 நேரமா ஊழியம் செய்வதுதான் காணிக்கை தசமபாகம் வாங்குவதற்கு அதிகாரம் உள்ளவர்கள். நான் ஒரு இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு அந்த காணிக்கை தசமம் நான் வாங்கி செலவு பண்ணக்கூடாது. அப்படி காணிக்கை தசமாக தனி கணக்கில் போட்டு தனி சர்ச்சை கொண்டு ஆண்டவருக்காக அது என்ன செய்யப்பட வேண்டும், செலவிடும். உன்னுடைய வேலையில தான் நீ பெட்ரோல் போட்டுக்கணும், எல்லா காரியம் செய்யணும். அப்படிதான் சில ஒழுங்குகள். இன்னும் சொல்ல போனா 3 நேரம் வேலை செய்கிறது தான் ஃபுல் படி மேல என்ன செய்யணும். ஆமா, ஒருவேளை சபை ஒண்ணு கொடுத்திருந்தா அங்கதான் உட்காரணும். மெசேஜ் கொடுக்க நேரம் மெசேஜ் சொல்லிட்டு என்ன செஞ்சணும், போயிடணும். ஆசீர்வாதம் போடுறது இன்னொரு 3 நேர ஊழியக்காரர் என்ன செய்யணும், வைத்துக் கொள்ளணும். ஞானஸ்தானம் எடுக்க, ராபோஜனம் கொடுக்க, இப்படிலாம் நிறைய ஒழுங்கு இருக்கிறது. அல்லேலூயா. சரி, நீங்க எல்லாம் ஃபுல் டைம் இருக்கனால இது உங்களுக்கு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன பார்க்கிறோம், இரக்கத்தை விரும்புகிறேன், தேவனை அறிகிறேன். சரி, அடுத்த ஒரு காரியம் 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 22வது வசனம். 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 22வது வசனம். அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமோ, பலியை பார்க்கிலும்
பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நிலத்தை பார்க்கும் செவி கொடுத்தலும் உத்தமம். ஆட்டுக்கடாக்களின் நிலத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலே உத்தமம். முதல் ராஜா சவுல். சவுலை ராஜாவாக மாற்றினது ஆண்டவர் தான். ஒரு கட்டத்திலே ஒரு யுத்தத்திலே அமலேக்கு முறியடிப்பாய், ராஜாவை முறியடிக்க வேண்டும், ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் என்ன செய்ய வேண்டும், முறியடிக்க வேண்டும் என்று ஆண்டவர் கட்டளை கொடுத்தார். அது பழிவாங்க வேண்டிய ஒரு காலகட்டம். அமலேக்கியருக்கு ஒரு பழிவாங்குதல் ஒன்று இருந்தது. ஆனா சவுல் என்ன பண்ணான்? 9ஆம் வசனம் வாசிங்க. அதிலே 15:9 சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதவாதவைகளுமான சகல வஸ்துக்களையும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் மட்டும் ஒண்ணுமே செய்யும். அற்பமானவைகள் ஒண்ணுக்கும் உதவாதவைகள் என்ன செஞ்சிட்டான்? அழித்து போட்டான். சில நேரத்துல நம்ம கூட சபையில புதிய ஏற்பாட்டை சொன்னது போல மோதிரம் போட்டவனு நகை போட்டவனு, ஐயா நீ நல்ல சேர்ல உட்காரு, ஒண்ணு இல்லாத ஏழையை எங்க உட்காரு, என் பாதபடியில உட்காருன்னு சொல்லி பேதம் காண்பித்தால் நீ சரியான ஊழியக்காரன் அல்ல. சபையில முதல் தரம் இரண்டாவது தரம் உள்ள விசுவாசிகளை மட்டும் நல்லா கவனிச்சு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், பிரைஸ் லார்ட் பிரதர் அப்படி இப்படி சொல்லி அவங்களை சந்தோஷமா அனுப்பிட்டு, ஆனா ஏழை விசுவாசி மேல எரிஞ்சு எரிஞ்சு விழுந்தீங்கன்னா நீ சரியான ஊழியக்காரன் அல்ல. அது இந்த சவுல் கணக்கு போலதான். ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் ஒன்னும் செய்யல, தேர்ட் கிளாஸ் எல்லாம் என்ன செஞ்சிடறான். ஒரு அம்மா மாசம் 20 ரூபா கொடுப்பாங்க தசம். நீ இருந்த வழியில ஓடிப்போ அவங்களதான் சொல்லுவாரு அவரு. ஏன்னா எவ்வளவு வருது 2000 வரான்னு கொடுக்குறாங்க. அவங்க போது வண்டி சொல்ல மாட்டேன், அவங்க லேட்டா வந்தாலும் வண்டி கண்டுக்க மாட்டாரு. நீங்க எப்போனாலும் வாங்க வருது, எப்போனாலும் போங்க. ஒரு ஏழை ஒரு மனுஷன் லேட்டா வந்துட்டா, ஏய் அப்படியே நில்ல, லேட்டா வருவீங்க அப்படி எப்படி டாம் பூம் சொல்லி டங்கு டங்கு கொட்டி சில நேரத்தில் நம்மளும் இந்த தவறு செய்யறோம் இல்லையா? நல்லா முதல் தரம் செகண்ட் கிளாஸ் நல்ல ஆட்களை அப்படியே பாலிஷ் பண்ணி அனுப்புறோம். அங்க போன் பண்ண நம்ம ஓடுவோம். ஆனா ஏழை 10 முறை வீட்டுக்கு வந்தாலும் நம்மளே செய்யறதில்ல. போன் ஐயா வந்துடுறியா, 10 நிமிஷம் வந்துடுறியா, 10 நிமிஷம் வந்து ஐயா உங்களுக்கு நான் இருக்கிறேன், உங்களுக்கு நான் ஜோமானவே இருக்கிறேன். நான் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கயா, வந்துடுறேன். யாருக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ்? ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்னும் அதிகமா இருக்கு. ஒரு ஏழை கூப்பிட்டா ஏன் போன்லதான் சொல்லணுமா? நேரம் வந்து சொன்னாதான் நான் வருவோம். போ, நான் மதிப்பு தெரியல, மரியாதை இல்லை, நான் ஊழியர்கள் வரீங்க. யாருக்கு? தேர்ட் கிளாஸ். ஃபர்ஸ்ட் கிளாஸ் இல்ல, நல்லா கொஞ்சம் டப்பு கொடுக்கிற ஆளா பணங்கள் வளர்ந்து அவனுக்கு ஐயா சொல்லுவான், ஐயா அம்மா வந்துடுறோம் வந்துடுறோம் ஐயா. இப்படிதான் நம்ம கூட சில நேரத்தில் என்ன பண்ணிடுறோம். யோசிக்கிறீங்க, யோசனையிலே வந்து உங்களுக்கு யார் யாருக்கு அப்படி செஞ்சோம், யார் யாருக்கு பண்றோம். ஏழையோட பரவல் தான் வர போறோம், பணக்காரந்த பரவல் தான் வர போறான். இன்னும் ஏழை அவனால முடிஞ்ச காணியை கொடுக்கிறான், பணக்காரன் அவனால முடிஞ்ச காணியை கொடுக்கிறான். ஆனா யாரை தான் கத்துறாங்க பெருமை பாராட்டினா? அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரன் ஏழைகளை, படிக்காத மக்களை, பாமர மக்களை அற்பமாக எண்ணி அவர்களை ஒரு விதமாக நடத்துவதும், படித்த மக்கள் நிறைய தசமமாக காணி கொடுக்கிற மக்களை அவர்களை ஒரு விதமாக நடத்துவதும் இருந்தால் அதுக்கு கூட நீங்க கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. யாரை எப்படி நடத்துகிறாயோ அப்படியே பணக்காரர்கள் நம்ம என்ன செய்யணும்? எல்லாருக்கும் நாம் கணம் கொடுக்கணும். எல்லாருக்கும் நம்ம கணம் கொடுக்கணும்.
ஒருத்தருக்கு ஒரு மாதிரி கணமும் இன்னொரு மாதிரி கணமும் ஒரு ஏழையை பார்த்து சபிச்சு கூடுதல கடினமா பேசுறேன்னு ஒரு பணக்காரனை பார்த்து அதிகமா தசமா கணக்கு பார்த்து நீ பேசுவியா? இருந்தா நீ சரியான ஊழியக்காரன். ஐயா நான் ஏழையும் ஒன்னையும் பேசுறது இல்ல, அவங்களையும் ஒன்னையும் பேசுறது. சரி ஓகே பரவாயில்ல. அல்லேலூயா. அற்பமானவைகளை அழித்து போட்டான். அதான் ஆண்டவர் சொன்னார் சாமுவேல் மூலமாக. அதற்கு சாமுவேல் அதுக்கு என்ன சொல்றான் பாருங்க, 21ஆம் வசனம். ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கில்காலிலே பலியிடுவதற்காக கொலையிலே சாபத்துக்கு ஈடாகும் ஆடு மாடுகளில் பிரதான மாடுகளை பிடித்துக் கொண்டு வந்தார்கள் என்றான். கொலையிலே சாபத்துக்கு ஈடாகும் ஆடு மாடுகளிலே பிரதான மாடுகளை பிடித்துக் கொண்டு எதுக்கு? பலியிடுவது. ஆண்டவர் எல்லாத்தையும் சங்காரம் பண்ணார். இவன் கொண்டு வந்த நோக்கம் வேற. செப்ப நோய் புச்சாடு நொண்டி ஆடு மாடு ஆகார கூட உயிரோட விட்டான். ஆகார வெட்டுறான்னா அவனையும் உயிரோட காப்பாத்திட்டான். ஆண்டவர் கோபம் இருக்குமா இருக்காதா? அதுக்கு என்ன சொல்றான்? ஆண்டவரே என்ன மன்னிக்கணும் ஐயா, மன்னிக்கணும். இதெல்லாம் ஆண்டவருக்கு தான் செலக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் செகண்ட் யாருக்கு? அப்பதான் சொல்ற பாரி கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமா? நீ முதல்ல ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படி, அப்புறம் நீ பலி செலுத்து பல காரியம் செய்யலாம். பலிகளை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் நிலம் என்றால் கொழுப்பு. ஆட்டுக்கடாக்குடைய கொழுப்பை நான் கடவுளுக்கு கொடுத்துட்டேன்னு சொல்லி நீ பெருமை பாராட்டுறதை விட செவி கொடுத்தலும். ஐயா நான் உனக்கு இது செய்யறேன் அது செய்யறேன் எல்லாம் செய்யடா பாவி, நீ முதல்ல என் வார்த்தைக்கு என்ன செய்? கீழ்ப்படி. என் வார்த்தைக்கு என்ன செய்? தகன பலிகளை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடால் கொழுப்பை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். ஒரு ஊழியக்காரன் தேவனுக்கு உண்மையா பயந்து கீழ்ப்படியாம நீ என்னதான் தான தர்மம் செஞ்சு பல காரியங்களை செஞ்சு கடவுளுக்காக செஞ்சேன்னு செஞ்சாலும் ஒரு பிரயோஜனம். சமீபத்துல நைட்ல யூடியூப் அப்படியே தள்ளிக்கிட்டே வந்தேன். எதை செலக்ட் பண்ண ஆண்டவர் எதை பார்க்கணும். திடீர்னு பார்த்தா பெந்தகோஸ்தே பாஸ்டரின் ... போட்டு என்னடா அது யூடியூப்ல பெந்தகோஸ்தே பாஸ்டர். அவங்க என்ன தெரியும், நான் தான் புதுசா பாக்குறேன். என்ன பெந்தகோஸ்தே பாஸ்டர்? சரி டக்குன்னு அப்படி கிளிக் பண்ணா ஜி தமிழ் அந்த வெப்சைட் அந்த சேனல் வருது. ஜி தமிழ்னு ஒரு டிவி சேனல். ஜி தமிழ் டிவி சேனல் பெந்தகோஸ்தே பாஸ்டர் என்ன வேலை? அங்க ஒரு அம்மா, அது சன் டிவில நியூஸ் வாசித்து ஒரு அம்மா, பெரிய நடிகை அம்மா, அவங்க உட்காந்துக்கிறாங்க. ஒரு ஐயா போல போட்டாங்க. அது வருவாங்க, வாங்க வாங்க பாஸ்டர், வாங்க பாஸ்டர், வாங்க பாஸ்டர் உட்கார்ந்து. ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, ஜி தமிழ் வரைக்கும் இவர் ரொம்ப பெருமை உள்ள ஒரு ஆளா ஆயிட்டாரு. பரவாயில்லப்பா, இவ்வளவு பேட்டி எடுக்கிறாங்க. பாஸ்டர் நீங்க பாஸ்டர்? ஆமா நாங்க பாஸ்டர். நீங்க புக் எழுதுறீங்களா பாஸ்டர்? புக்கெல்லாம் எழுதிருக்கிறேன். என்ன புக்கு? சித்தாந்தர் புக்கில இருந்து சித்தர்களை குறித்து இயேசு என்னன்னு சொல்ற, இயேசு சித்தர்கள் என்ன சொல்ல புக்கெல்லாம் எழுதுறேன். பரவாயில்ல பாஸ்டர். அப்புறமா ஒரு அம்மா குண்டா உட்காந்து அந்த பக்கம் உட்காந்து, நான் நினைச்சேன் அவருக்கு வைஃப் தான் உட்காந்து இருக்கிறாங்க. பாதி வரைக்கும் எனக்கு கதையே புரியல. ஜி தமிழ்ல பாதி வரைக்கும் கதையை எனக்கு. அப்புறம் பார்த்தா ஏற்கனவே அவருக்கு கல்யாணம் ஆகி புக் எழுதுன்னு பெரிய ஆளுதான். ஏதோ பிரச்சனை, மனைவியை விட்டுட்டு பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்களா, ஏதோ இவருக்கு தெரியாம 7 பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர் மனைவியை விட்டு மெட்ராஸுக்கு வந்து, சரி ஒரு அம்மா 2 குழந்தை விதவைக்கு வாழ்வு கொடுக்கணும்.
விதவைக்கு வாழ்வு கொடுங்கப்பா ஊழியக்காரர்களே. உங்க மனைவி இறந்துட்டா ஒரு விதவைக்கு வாழ்வு கொடுங்க. அல்ல மனைவி கிட்ட டிவோர்ஸ் வாங்கிட்டா விதவைக்கு என்ன செய்யுங்க? வாழ்வு கொடுங்க. சில பேருக்கு இறக்கம் ரொம்ப ஓவர் ஆகி போகுது. எதுல ஒன்னாலும் இறக்கலாம். இந்த வாழ்வு கொடுக்கிறேன்னு ஒரு இறக்கப்பட்டு விதவைக்கோ இன்னொரு மொத்த மனைவிக்கோ நீ வாழ்வு கொடுக்கவே, அதுதான் உனக்கு ஆபத்து. இவர் வாழ்வு கொடுக்கணும்னு சொல்லி வாழ்வு கொடுத்து அது ஒரு மென்டலா அவரு சொல்றாரு, என்ன பிடிச்சி அடிச்சா சாட்சி கிளிக்கிறான் அது கிளிக்கிறான் மென்டல். அவரு பேசின சில செல்போனோட அந்த பொண்ணு அழகா, அது 26 வயசுன்றாங்க, பார்த்தா 40 வயசு கழிவு போல இருக்குது. பயங்கரம். செல்போனை அழகா ரெக்கார்ட் பண்ணி ஜி தமிழ் கொடுத்துட்டு அழகா கவர் பண்ணி கொண்டு வந்துச்சாங்க. யாரு ரொம்ப மனசுவாங்க. நைட்டெல்லாம் மறுபடியும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டே இருந்தேன். நிறைய கஷ்டம் ஆளுங்க இருந்தேன். அவங்களுக்குலாம் நைட்டு ஜெபம் பண்ணி, சுவாமி நீதான் ஆண்டவரை இப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள்லாம் பெரிய லட்சாதிபதி, இப்ப நஷ்டடி கேட்கிற அந்த பொண்ணு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாரு, வாழ்வு கொடுக்கிறேன். வாழ்வு அவர் சொல்ல ரொம்ப பரலாமா இருந்துச்சு. எனக்கு காணிக்கை தவிர வேற எதுவும் வருது, அந்த ஒரே சட்டு காணி எத்தனை நாள் போட்டுருப்பாங்க. ரொம்ப பரதாமான நிலைமை. பெரிய ஆளு, 80 லட்சத்துக்கு சொத்துக்கு அதிபதி. ஏதோ மனைவி பிரச்சனை, சரி மனைவி விட்டு வந்துட்டா டிவோர்ஸ் வாங்குற வரைக்கும் வர கல்யாணம் என்ன செய்யாத பண்ணாத. ஆகவே மனைவி இருக்கிறதையும் எனக்கு சொல்லல, இந்த அம்மா போட்டு கொடுத்துட்டாங்க. ஜாக்கிரதையா இருக்கணும். செல்போன்ல எந்த சகோதரி கிட்ட யாருக்கிட்ட பேசினாலும் எப்படி பேசணும்? அளவா பேசணும். கொஞ்சம் அளவுக்கு மீறி போச்சுன்னா அதையே ரெக்கார்ட் பண்ணி பிசாசம் என்ன செஞ்சிருவான், போட்டு கொடுத்துருவான். வாழ்வு கொடுக்கணும் தான். கல்யாணம் ஆகாத ஊழியக்காரன், கல்யாணம் ஆகாத ஊழியக்காரன் இருக்கிறாங்க கையை வைத்து யார் எல்லாம் கல்யாணம் ஆனது தானே ஒரு ஆள் சோதனை. எதுக்கு உங்களுக்கு எச்சரிக்கை தான். வாழ்வு கொடு. ஒருவேளை விதவைக்கு வாழ்வு கொடு, புருஷன் இறங்கணும் இப்ப வாழ்வு கொடு. ஆனா நீ ஒரு கல்யாணம் ஆன பிற்பாடு அவன் விதவைக்கு நான் வாழ்வு கொடுக்குற ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அங்க ஒரு குடும்பம் இங்க ஒரு குடும்பமா வச்சுக்கிட்டு என்ன செய்யாங்க? அப்படி செய்ய ஆரம்பிச்சா ஒன்னும் ஊழியம் அடிபடும். கொஞ்சம் கொஞ்சமா வருமானம் என்ன செய்யும்? ரெண்டாவது சபை மக்களுக்கெல்லாம் இது நல்லா பப்ளிசிட்டி ஆச்சுன்னா இருக்கிற ஆத்மாக்கள் ஒவ்வொன்னா என்ன செஞ்சிடும்? எஸ் பிரதர் புரியுதுங்களா? எல்லாருமே உண்மையில எல்லாம் கவனிக்கிற எல்லாரும் சொல்லுங்க. எல்லாரும் பேரு மற்ற பேரும் தெரியல வருது எனக்கு. எல்லா பேரும் தெரியல. அதனால கோச்சிக்காதீங்க. வீட்டுக்காரமா வந்தா நான் சொல்லிக்கிறேன், கவலைப்படாத. சரி இல்ல சொல்றேன், நான் எல்லாருமே சொல்றேன். நம்முடைய வாழ்க்கையில அது ஓவரா போச்சுன்னா என்ன நடக்குன்னா, ஜீ தமிழுக்கும் சொல்லதெல்லாம் உண்மை ரொம்ப பரவாம போச்சு. அதை பார்த்ததுல எனக்கு சமாதானமே இல்லாத போச்சு. சரி அடுத்த திரும்பி பார்த்தேன். பெந்தகோஸ்தே பாஸ்டர் லீலைகள் பெந்தகோஸ்தே நடக்குது. என்னடா இது என்னடான்னு பார்த்தா உஷாரா இருங்க. அவரு ஒரு அப்பாயின்மெண்ட் ஒரு இடத்துல அப்பாயின்மெண்ட் பண்ணி ஏதோ ஊழிட்டு வச்சிருக்கிறாங்க. அவங்க கொடுக்கிற ரிப்போர்ட் என்ன ஆகல, ஜீ தமிழ் டிவியில இவரே போய் தகுடு தாயத்தெல்லாம் போட்டு வந்துருவாராம் ஒரு வீட்டுல நைட்ல வாசல்ல. நிறைய பேர் இன்னும் கூட இருக்கிறாங்க. அவருக்கு போயிட்டார் ஒருத்தர். போட்டு வந்துட்டு மகளே மகளே உன் வீட்டின் வாசலிலே தாய்த்திருக்கிறது கர்த்தர் சொல்லுகிறார். இது போலாம் இந்த திலாங்கனி வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவரே போச்சுட்டு இவரே போய் என்ன செய்யலாம்? நைட்ல லேப்டாப்ல பார்த்தா எல்லாம் ஆபாசமான படங்கள் லோட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. விடுவாங்களா நம்ம ஆளுங்க? விசுவாசிங்க ரொம்ப உஷாராச்சே. நைட்